கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இது ரொம்ப முக்கியமான வசனம். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் பலவிதமான காரியங்களில் சிக்கிடுறாங்க, பல வலைகளில் அவங்க விழுந்துடுறாங்க இல்லையா. சத்து தந்திரமாக பிடித்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு உணர்வை கொடுப்பார். இந்த வலையில் நான் சிக்கியிருக்கிறேன், ஆண்டவரை விட்டு நான் ரொம்ப தூரமாக நான் போயிட்டுருக்கிறேன், ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் வாழ்க்கை எனக்கு இந்த நாட்களில் இல்லை, தேவனோடு நான் அதிகமாக நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இப்போ ஃபுல்லாக நான் வேறு விதத்தில் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு, மொபைல் மூலமாக நிறைய நேரங்கள் கடந்து போகுது. இப்படிலாம் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டே இருப்பார். அந்த உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒருவேளை நீங்கள் செய்த காரியங்கள் என்ன, அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்கலாம். அப்படின்னா கேடு உண்டாக்கி கொண்டாய் அப்படின்னா சில பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறபடினால, இந்த பொல்லாங்கனுக்குள்ளார இந்த உலகம் இருக்கிறனால நம்ம சில கிரியைகள் நம்மை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அதனால தான் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த தூசிகள் நம்ம மேலே படியப்படி அதை ரொம்ப அதிகமாக விட்டுறக்கூடாது. அன்னன்னைக்கு அதை தட்டி விட்டுட்டே இருந்தால் அந்த கிரியைகள் நம்மளை அதிகமாக தாக்காது, மேற்கொள்ளாது. ஆனால் அதிக தூசிகள் படியும் போது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமிங் ஆகும். அது பெரிய ஒரு ரிஸ்க்காக போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் ஒரு மனம் இறங்குறாரு. எப்படி சொல்கிறாரு? ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த நேரத்தை தான் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும், இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். சரி ஆண்டவரே, நான் இந்த மாதிரி உங்களை விட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன் தான், ஆனாலும் எனக்குள்ளார ஒரு உணர்வை கொடுத்து உங்ககிட்ட நான் நெருங்கி வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அதனால தான் இந்த வார்த்தை எனக்கு சொல்கிறீங்க, ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அப்போது சகாயம் செய்யும் கேடகம் அவர், மகிமை பொருந்திய பட்டயம் அவர். அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவர் சொல்கிற வார்த்தையை வச்சு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்மளுடைய கண்களை ஏறெடுத்து அந்த சகாயத்தை, அவர்கிட்ட அந்த இரக்கத்தை வாங்கி நம்ம பெற்றுக்கொள்ளணும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும், மறுபடியும் எழும்பி ஓடணும். சோர்ந்து போய் நம்ம இருக்கிறோம் இல்லையா. நிறைய பேர் இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா பாவங்கள் மேற்கொண்டுட்டு வருது. சில காரியங்களை ஆவிக்குரிய ரீதியில் ஆத்துமாவில் பலன் இல்லாதபடினால சில நேரங்களில் உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும்போது அந்த பாவங்கள் இதை மேற்கொள்ள ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் சோர்வுகள் கடந்து வருது. ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரங்களை பார்த்து அவர் எச்சரித்து நமக்கு உணர்த்துகிறார். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. அந்த சகாயம் கொடுக்குற நேரம் நான் மனம் இறங்கிட்டு இருக்கிறேன், நீ சீக்கிரம் என் பக்கத்தில் வா, என்னிடத்துல நீ வந்துட்டினா நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பறியா, நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிற தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? என்னிடத்துல வந்தவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ளவே மாட்டேன். எதுக்கு வரணும் நம்ம? ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கியிருக்கிறேன்ப்பா, நீங்கள் சொன்னீங்கல்ல, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அப்பா என் கால் அந்த சிக்கல்லேருந்து வெளியே எடுத்து விடுங்க, இந்த வலையிலேருந்து வெளியே எடுத்து விடுங்க, நான் உங்ககிட்ட மனம் பொருந்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த நம்ம எப்படி ஜெபிச்சு அந்த கட்டுகள்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு என்று சொல்லி நம்ம ஏசாயால் 52ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வந்துடணும். இன்னொரு வசனத்தை நம்ம அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் வாசிச்சிட்டே இருப்பேன். யோதாம் தன் வழிகளை நேராக்கினதினால் கர்த்தருக்குள் பலப்பட்டான்னு சொல்லி இருக்கும். அப்போது நம்ம தேவனுடைய அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய வழிகளை நேராக்கி கொண்டே போகணும். சத்துரு அதை கோணலாக்கிட்டே இருப்பான். கர்த்தர்ட்டேருந்து பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் ஆண்டவரோடு கூட இணைப்பதற்காக அவர் போராடுவார். அப்போ ஆவியானவருடைய சத்தம் உள்ள பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரு. அதனால தான் சில நேரங்களில் அந்த உணர்வு நமக்குள்ளார வருது, குற்ற மனசாட்சி நமக்குள்ளார வருது. ஐயோ, நம்ம இப்படி இருந்தோமே, சரியாக ஜெபிக்க முடியலையே, இன்றைக்கி சர்ச்சுக்கு போக முடியலையே, இதெல்லாம் அந்த குற்ற மனசாட்சி ஆவியானவர் நமக்குள்ளார உணர்த்தும் போது அது கடந்து வரும். அந்த உணர்த்துகிற நேரத்தில் நம்மளுடைய இந்த பாவங்கள் நமக்கு கேடு உண்டாக அது அதிகமாய் வளர்ந்து விடக்கூடாதபடிக்கு தேவனிடத்திலிருந்து அந்த சகாயத்தை பெற்று நம்ம அந்த பாதையிலிருந்து திரும்பிடணும். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இதை தான் அவர் சொல்லி கொடுக்குறாருங்க. அதனால் இதாவது தேவ சமூகத்திலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற சூழ்நிலை உடனே உங்களுக்கு தெரிஞ்சால் கூட மனம் பொருந்தி அதிகமான பாவங்கள் நம்ம மேற்கொள்ள விடாதபடிக்கு நாம் மனம் பொருந்தி ஆண்டுக்குள்ளார சீக்கிரம் மறுபடியும் நெருங்கிடணும். நெருங்க அந்த கிரியைகள் நம்மை தொடாது. ஏன்னா அவர் சகாயம் செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி கொண்டு
இன்னும் அவருக்குள்ளார நம்ம நெருங்கணும். அதனால் இந்த வசனத்தின்படி நீங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி ஆண்டவருக்குள்ளார இன்னும் நீங்கள் நெருங்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.